ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம வதந்தி சீசன் 2ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் வதந்தி 1 வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான தமிழ் வெப் சீரிஸில் கண்டிப்பாக வதந்தி 1 இருக்கும். எஸ்ஜே சூர்யா சூப்பராக பண்ணியிருப்பாரு. அண்ட் சஞ்சனா, லைலான் அவங்க கேரக்டர் எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு எபிசோட்லையும் வந்து நமக்கு அந்த முடிகிறப்போ வைக்கிற ட்விஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் கடைசியில் நம்ம எதிர்பாராத ஒரு இதை வச்சு சூப்பராக இந்த வதந்தின்ற நேமுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு நியாயம் சேர்த்துருந்த மாதிரி அந்த சீரிஸ் இருந்துச்சு. அண்ட் அதோட செகண்ட் சீசன் வந்திருக்கு. நான் கூட வந்து செகண்ட் சீசனுக்கும் அதுக்கும் ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் சம்மந்தம் இருக்கும்னு நினச்சி தான் பார்த்தேன். பட் இது டோட்டலாக வேறு கதை, வேறு ஏரியா நடக்குது. ஒரே காமன் திங் என்னன்னா, விவேக் பிரசன்னா அதில் வர போலீஸ் கேரக்டரை இதுலேயும் வராரு. மற்றபடி வந்து ரெண்டு சீரீஸ்க்கும் பெருசாக எந்த தொடர்பும் இல்லை. ஒரு ஃபேமஸாக ஒரு படமோ இல்லை சீரீஸ் இருந்தால் அதே பேரில் வந்து செகண்ட் பார்ட் எடுக்கிற அந்த ட்ரெண்டில் தான் இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 8 எபிசோட்ஸ் இருக்குது. சசிகுமார் தான் வந்து இதில் வந்து லீடாக பண்ணியிருக்காரு. அதில் எஸ்எஸ் சூர்யா பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து ஒரு ரோட் ப்ராஜெக்டுக்கோசரம் பள்ளம் தோன்றப்ப அங்கே வந்து 2 எலும்பு கூடு கிடைக்குது. அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஆஃபீஸராக சசிகுமார் வராரு. அண்ட் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப வந்து அதில் வந்து ஒரு 3வதாக ஒரு டிஎன்ஏ இருக்குது. ஆனால் அந்த கொலை வந்து ஆல்ரெடி பண்ணதுக்காக முடக்கத்தான் மணின்றவர் வந்து ஜெயிலில் வந்து இருப்பார். பட் வந்து அது ப்ரூவ் ஆகாமல் அவர் தண்டனை அப்படி நிறுத்தி வச்சுருப்பாங்க. இந்த 2 பொண்ணுங்க காணாமல் போன கேஸில் தான் அவர் உள்ளே போயிருப்பார். அண்ட் அந்த பொண்ணுங்களோட டெட் பாடி தான் வந்து அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ வந்து அதில் வந்து ஆனால் வந்து 3வதாக ஒரு டிஎன்ஏ கிடச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து சசிகுமார் சாருக்கு இவன் அந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான், முடக்கத்தான் பண்ணி பண்ணியிருக்க மாட்டான்ற ஸ்ட்ராங்காக நம்புறாரு. அதனால வந்து ஃபர்தராக அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு. அண்ட் அந்த 3வதாக கிடைச்ச டிஎன்ஏ வந்து அதுக்கப்புறம் நிறைய கேசஸ்ல சம்மந்தப்பட்டதெல்லாம் தெரிய வருது. ஸோ மேபி இது ஒரு சீரியல் கில்லராக இருக்கலாம். அந்த பொண்ணு வந்து இவங்க இந்த முடக்கத்தான் மணின்றவங்க வந்து மர்டர் பண்ணியிருக்க மாட்டான்னு அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் போகிற எபிசோட்ஸ்லாம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. ஒரு எபிசோடுக்கும் ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு. அந்த அப்புறம் வந்து இந்த கடைசியாக வந்து ஒரு எரிஞ்ச பாடி கிடைக்கும். அதில் வந்து ஒரு டிஎன்ஏ கிடைக்கும். அது வந்து அந்த சீன்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் வந்து நல்லாவே எடுத்துகிட்டு போனாங்க. பட் வந்து கடைசியாக ஃபைனலாக யார் இந்த கொலையை பண்ணால், எதனால் இந்த கொலை நடந்துச்சுன்னு அந்த ரிவீல் பண்ணுற எபிசோட் வந்து டோட்டலாக லெட் டவுன் தான் ஆயிடுச்சு. அண்ட் அந்த விஷயங்களை வந்து சில பேர் வந்து ஸ்பாயிலும் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் பார்த்தேன். ரிலீஸ் ஆன டைமில் பார்க்க முடியல. அதுக்குள்ளே வந்து இந்த சீரீஸோட ஸ்பாயிலர்லாம் வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ வந்து அதை தெரியாதனமாக நானும் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு ஓரளவு கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு இதுவாக தான் இருக்கும். நான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த கொலை யார் தான் பண்ணா அப்படின்றப்ப அதுக்கான நியாயம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. என்னதான் இன்வெஸ்டிகேஷன்லாம் நல்லா போயிருந்தாலும் அதை வந்து அந்த கொலைக்கு அவங்க இதை பண்ணதுக்கான அந்த ரீசன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆடியன்ஸ்க்கு ஒரு கனெக்ட் வரும். இதில் வந்து அது கொஞ்சம் மிஸ்ஸிங் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அது நல்லா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஓவராலாக வந்து இது வந்து ஒரு டீசெண்டான இது தான். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து சூப்பராக போனாலும் அந்த ரிவீல் பண்ணிட்ட அப்புறம் நமக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் தான் சொல்லணும். உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, டீசெண்டாக இருக்கும். பட் வந்து உங்களுக்கு இந்த ஜெனர் அவ்வளோ பிடிக்காது, ரொம்ப நல்லா இருந்தால் தான் பார்ப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு டீசெண்டான வெப் சீரிஸ் தான். ஒரு 70 மார்க்ஸ் கண்டிப்பாக தரலாம். அந்த வதந்தின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்க்குறவங்களுக்கு லிட்டில் பிட் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.